फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சமச்சீர் மேக்ஸ் புக்கோட டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். சோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இயல் எதுன்னு பாத்தீங்கன்னா இயல் 4. இது வடிவியல். சோ பேசிக்கான ஜியோமெட்ரி பத்தி சொல்லிருப்பாங்க. சோ இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்க போறோம். ஏனா ஃபுல்லா அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ டைரக்ட்டா நம்ம எங்க போயிடலாம் அப்படினா கோடுகள்னா என்ன, கோடு துண்டுகள்னா என்ன, கதிர்கள் அந்த மாதிரி டைரக்ட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கோடுகளுக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா கோடுங்கிறது வந்து தொடர்ச்சியான புள்ளிகளால் இடைவெளியின்றி இணைக்கப்பட்டது. அதாவது இதோட எண்டிங் வந்து எங்க இருக்குன்னே தெரியாது. ஓகேவா? அது சின்ன கோடா இருக்கலாம், பெரிய கோடா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதே மாதிரி கிடைமட்டமா இருக்கலாம், சாய்வா இருக்கலாம், செங்குத்தா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எந்த திசையில திருப்பி பார்த்தாலும் அது கோடா இருக்கணும். ஓகேவா? சோ இதோட எண்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. சோ அதுதான் வந்து கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கீழே கொடுத்திருக்க படத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கோடுகள் கிடையாது. இப்ப இந்த கோடுகளை எப்படி வந்து குறிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஏரோ மார்க் கொடுத்துருக்கணும். அது என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டு புள்ளிகளும் அது எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு சொல்லி, அதாவது இதை நீட்டிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஏரோ மார்க் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இத வந்து கோடுகளை வந்து எல் அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடும். சோ அப்ப கோடுகளை வந்து நம்ம எப்படி வந்து குறிக்கணும் எழுத்துக்களால்னா ஏபி போட்டுட்டு மேல வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு ஏரோ மார்க் இருக்க மாதிரி ஒரு லைன் போடணும். அதே இது ஏபின்னு எழுதலாம், இல்லைன்னா பிஏன்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதுதான் கோடுகள். அதே இது கோட்டு துண்டுகள் அப்படின்னா என்னன்னா ரெண்டு சைடும் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் தான் இருக்கும். அதுதான் கோட்டு துண்டு. அப்ப இப்ப ஒரு கோடு நம்ம வரைகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. இப்ப இது லேயர்ல இருந்து இது பி அப்படின்னா இந்த ஏபிங்கிறது வந்து கோட்டு துண்டு. ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா, இது L1 சொல்லணும் அப்படின்னா இது L1ங்கிறது கோடு. அப்ப கோட்டு துண்டுக்கும் கோடுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிகிறதான் கோட்டு துண்டு. ஓகேவா? ரெண்டு முனைகளோட புள்ளிகளும் நமக்கு தெரியும். அப்ப அந்த புள்ளியை வச்சு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம கோட்ல வந்து அப்படி இருக்காது. ஓகேவா? ஏரோ மார்க் போட்டிருப்போம். பட் இங்க வந்து புள்ளிகளை வச்சு அது ஒரு கோட்டு, அதாவது அந்த கோட்ல ஒரு துண்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இதை எப்படி நம்ம எழுத்துக்களால குறிப்போம் அப்படின்னா ஏபி போட்டு மேல ஒரு லைன் மட்டும் போடணும், ஏரோ மார்க் போடக்கூடாது. அப்ப பிஏ அப்படின்னு போட்டோம்னா மேல ஒரு லைன் மட்டும் போடணும். இதுதான் கோட்டு துண்டு. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட்டு துண்டுகளுக்கு நமக்கு அளவு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இந்த கோட்டு துண்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஸ்கேலை வச்சு அளக்கும் போது எவ்வளவு வருதுன்னா 1 சென்டிமீட்டரா இருக்கலாம், அது 2 சென்டிமீட்டரா இருக்கலாம், 3 சென்டிமீட்டர், எவ்வளவு சென்டிமீட்டர் வேணாலும் இருக்கலாம். அப்ப அதனோட நீளத்தை நம்மளால கோட்டு துண்டோட நீளத்தை அளக்க முடியும். அதுதான் இங்க ஒரு டிஃபரன்ஸ் கோடுக்கும் கோட்டு துண்டுக்கும் உள்ளது. அடுத்து கோட்டு துண்டுகளை வரைதல். சோ இதை எப்படி வந்து நம்ம ஸ்கேல வச்சு ஒரு கோட்டு துண்டு வரைகிறது அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருந்து பார்த்தாலும் 5 சென்டிமீட்டர் இருக்கான்னு பாருங்க. எஸ், எல்லாத்துலயுமே 5 சென்டிமீட்டர் வருது. சரி, இது 1 2 3 4 5. எஸ், இது 5 சென்டிமீட்டர் இருக்கு. 1 2 3 4 5, இது 5 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4, இது 4 சென்டிமீட்டர் தான் வருது. இது 5 சென்டிமீட்டர் இல்ல. அப்ப எது சரியானதுன்னா இது ரெண்டு மட்டும் தான் சரியானது. இல்ல ஜியோமெட்ரி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஜியாங்கிறது புவி அர்த்தமா, மெட்ரான் என்பது அளவீடுன்னு அர்த்தமா. சோ இந்த ரெண்டு கிரேக்க சொல்லும் சேர்ந்தா ஜியோமெட்ரி அப்படிங்கிற சொல் வந்து உருவாகிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா புவியின் அளவீடு அப்படிங்கறதான் பொருள். இத வந்து கிமு 600ல கிரேக்க நகரம் மில்லட்டஸை சார்ந்த தேல்ஸ் என்பவர் தான் முதல்ல வடிவியல் அப்படிங்கிற கருத்தை பயன்படுத்தியிருக்காரு. அது வந்து கிரேக்க கணிதவியல் அறிஞரான பித்தாகரஸ் வடிவியலின் முறையான வளர்ச்சிக்கு உதவியிருக்காரு. ஸோ கண்டுபிடிச்ச ஒரு தேல்ஸ், அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கு உதவினர் வந்து பித்தாகரஸ். ஸோ இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க PQ பார்ன்னு கொடுத்துருக்காங்க. வெறும் கோடு மட்டும் கொடுத்தா என்ன அர்த்தம்? கோட்டு துண்டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 5.5 சென்டிமீட்டர்ல ஒரு கோட்டு துண்டு வரைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அந்த காம்பஸ் வச்சு வந்து வரைய அப்படிங்கறதா இந்த எடுத்துக்காட்டு. சோ இது நமக்கு தேவையில்லை. டைரக்டா நம்ம அடுத்து என்ன போடுறோம்? இந்த இரண்டு கோடுகள் அப்படிங்கறத பார்க்கிறோம். இதுல இணைக்கோடுகள் அண்ட் வெட்டுக்கோடுகள் ரெண்டு இருக்கு. இணைக்கோடுகள்னா என்னன்னா ரெண்டும் வந்து வெட்டிக்கொள்ளாம பேரலா அப்படி போறதுக்கு பேர் தான்
என்னது இணை கோடுகள் ஏரோ மார்க் போடணும். ஓகேவா? ஸோ 2 கோடுகள் இப்படி பேரலா L1 L2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரலா இருந்துச்சுன்னா அது இணை கோடுகள். அப்போ இது எந்த இடத்துலையும் வெட்டி கொள்ளாது. அதே இது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அது ஜாயின் ஆகுது அப்படின்னா அது வந்து வெட்டும் கோடுகள். இந்த புள்ளி வந்து வெட்டும் புள்ளி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெட்டுக்கோடுகள், என்னென்ன இணை கோடுகள் அப்படிங்கிறது. அதே இதுல கதிர்கள் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கதிர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும், அடுத்து எண்டிங் பாயிண்ட் வந்து தெரியாது. அது வந்து போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கோட்டு துண்டு மாதிரி, அதாவது கோட்டு துண்டும் கோடும் சேர்ந்த மாதிரி ஒரு சிம்பல் தான் வந்து கதிருக்கு வரும். ஓகேவா? அப்ப கோடுகளின் ஒரு முனை முடிவுற்றும் அடுத்த முனை முடிவுடாமலும் தொடர்ந்து வருவது, தொடர்ந்தால் அதுக்கு பேரு தான் கதிர்கள். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி வந்து சிம்பிளில் குறிக்கிறோம் அப்படின்னா இப்படி போடணும். ஒன் சைடு ஏரோ மார்க் மட்டும் போடணும். அதுதான் வந்து கதிர்கள். இந்த புள்ளி வந்து தொடக்க புள்ளி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 2 கதிர்கள், அதாவது இணை கதிர்கள். ஸோ ஒன்று வெட்டி கொள்ளாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு டைரக்ஷனில் கூட போகலாம், இல்லை ஒரே டைரக்ஷனில் போகலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இணை கதிர்கள். அதே ஒரு பாயிண்ட்ல வெட்டிக்கிருச்சு அப்படின்னா அது வெட்டும் கதிர்கள். அதே இப்படியும் போகலாம், ஒரே தொடக்க புள்ளியிலிருந்து 2 கதிர்களும் போகலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்னது கதிர்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கதிர்களின் பெயரிடுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கதிர்கள் வந்து TA ஒரு கதிர், TB ஒரு கதிர், TC, அடுத்து TD, இதெல்லாமே வந்து கதிர்கள். அடுத்து கதிர்கள் எல்லாவற்றிலும் பொதுவான புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா டீல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் வந்து பொதுவான புள்ளியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, A மற்றும் B என்ற 2 புள்ளிகள் வழியே செல்லும் கோட்டினை, கோடை நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா A to B போட்டுட்டு, கோடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 2 சைடும் ஏரோ மார்க் போடணும். அடுத்து புள்ளி B-லிருந்து புள்ளி A-விற்கு செல்லும் கோட்டு துண்டு B-லிருந்து A-க்கு போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், BA போட்டுட்டு பார் மாதிரி போடணும். இதுதான் கோட்டு துண்டை குறிக்கக்கூடியது. அடுத்து ஒரு கதிரானது டேஸ் முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், ஒரே ஒரு சைடு மட்டும்தான் முடிவுற்ற புள்ளி இருக்கும், அது தொடக்க புள்ளியா இருக்கும். இன்னொரு சைடு வந்து முடிவுறா புள்ளியா இருக்கும். அப்போ இங்கே ஒரே ஒரு முடிவு புள்ளி மட்டும்தான் இருக்கும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன, அவற்றின் பெயர்களை குறிப்பிடுக. கோட்டு துண்டுகள் அப்படின்னா இது ஒன்று. ஓகேவா? PA 1, AB 1, அடுத்து BC 1, அடுத்து CQ 1, அடுத்து P-ல-இருந்து B-க்கு எழுதலாம் PB. ஓகேவா? அதே மாதிரி P-ல-இருந்து C-க்கு எழுதலாம் PC எழுதலாம். அதே மாதிரி P-ல-இருந்து CQ-க்கு எழுதலாம், PQ-க்கு எழுதலாம். அது ஒரு கோட்டு துண்டு. அடுத்து A-ல-இருந்து பார்த்தீங்கன்னா A to C எழுதலாம். அடுத்து A-ல-இருந்து Q எழுதலாம். அடுத்து B-ல-இருந்து Q எழுதலாம். அடுத்து P என்னது, அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக எத்தனை கோட்டு துண்டுகள் இதில் இருக்குன்னா 10 கோட்டு துண்டுகள் இருக்கு. நீங்க பாருங்க, பின்வரும் கோட்டு துண்டு நீளங்களை அளக்க. ஸோ இதோட சென்டிமீட்டர் எவ்வளோன்னு நம்ம ஸ்கேலை வச்சு அளந்து சொல்லணும். அடுத்து 4வது, அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி பின்வரும் கோட்டு துண்டுகளை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காம்பஸை வச்சு நம்ம 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறோம். ஓகேவா? அது அடுத்து 5வது பாருங்க, படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இணைக்கோடுகள்னா என்ன, ரெண்டுமே பேரலா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இணைக்கோடுகள் வந்து என்னென்ன, எதாவது இணைக்கோடுகள் வரும், சிடியும் ENFும் ஒரு இணைக்கோடு. அடுத்து சிடியும் இது என்னது INJயும் ஒரு இணைக்கோடு. ஓகேவா? ஸோ அடுத்து ENFும் IJயும் ஒரு இணைக்கோடு. ஸோ அப்போ எத்தனை இணைக்கோடுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இணைக்கோடுகள் வரும். அதே இது வெட்டுக்கோடுகள். ஸோ வெட்டுக்கோடுகள் பார்க்கும்போது எது வரும், எதெல்லாம் வெட்டி கொள்ளுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபியோட வெட்டுக்கோடு, ஏபியோட ஃபர்ஸ்ட் சிடி வெட்டிக்கிறது, அப்புறம் அதே ஏபியோட இஎஃப் வெட்டிக்கிறது, ஏன்னா இந்த பாயிண்ட்ல வெட்டுது இல்லையா. அடுத்து ஏபியோட 2 கோடு ஐஜே வெட்டுது, அப்புறம் ஏபியோட ஜிஹெச்சும் வெட்டுது. ஓகே, ஸோ அப்போ இந்த 1 2 3 4 கோடு வெட்டுக்கோடுகள் வந்து இருக்கு. அடுத்து வெட்டும் புள்ளிகள் கேட்டிருக்காங்க. வெட்டும் புள்ளிகள் எது, PQR. ஓகேவா? ஸோ இந்த 3 தான் வந்து வெட்டும் புள்ளிகள்.
அடுத்து படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா அனைத்து ஜோடி இணைக்கோடுகள். ஃபர்ஸ்ட் இணைக்கோடுகள் எது? I3யும் I4 இணைக்கோடு, I3யும் I5 இணைக்கோடு, அப்புறம் I4ம் I5 இணைக்கோடு. ஸோ 1 2 3 3 இணைக்கோடு இருக்கு. அடுத்து அனைத்து ஜோடி வெட்டும் கோடுகள். வெட்டும் கோடுகள்னா எது? ஃபர்ஸ்ட் I1ம் I2ம் வெட்டிக்கிறது. அடுத்து I1ஓட I3 வெட்டுது, I1ஓட I4 வெட்டிக்கிறது, I1ஓட I5 வெட்டுது. இதே மாதிரி I2க்குமே 3 வரும். அப்ப 4 3 7 வெட்டும் கோடுகள் வருது. இப்போ V ஐ வெட்டும் புள்ளிகள் கொண்ட கோடு எது? V எந்த புள்ளி எல்லாம் வெட்டுதுன்னா I1ம் I2ம். ஸோ இதுக்கு I1 I2. அடுத்து I2 I3யின் வெட்டும் புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க. I2 and I3 இது ரெண்டு வெட்டுற புள்ளி எது? Q மட்டும்தான் வெட்டுது. அடுத்து I1ம் I5ம் வெட்டுற புள்ளி எதுன்னு கேட்டிருக்காங்க. I1ம் I5ம் வெட்டக்கூடிய புள்ளி வந்து U. ஸோ இதுக்கு ஆன்சர் U. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அடுத்து புறவய வினாக்கள்ல 2 கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை கோட்டு துண்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A and B ஒரு கோட்டு துண்டு, B and C and A and C டோட்டலா 3 கோட்டு துண்டுகள். பின்வருவனவற்றுள் கோட்டு துண்டினை குறிக்கும். கோட்டு துண்டை குறிக்கும்னா பார்ப் மாதிரி ஒரு லைன் மாதிரி தான் போடணும். இது வந்து கோடை குறிக்குது, இது கதிரை குறிக்குது. ஸோ அப்போ இதுதான் கோட்டு துண்டு. அவ்வளோதான். இதோட வந்து கோடுகள் அப்படிங்கிறதுல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமானது. இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தெல்லாம் வந்து கோணங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம கோணங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.